إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. ஷாஃபி மதுஹபுடைய ஆலிம் ஒருவர் உலுஹிய்யா பற்றி மக்களுக்கு உபதேசிக்கின்றார். அதன்போது இரு பெருநாள் தொழுகைகள் பற்றி கூறுகின்ற போது அவர்களுடைய மதுஹபிலே அது சுன்னத்தானது என கூறுகின்றார். பெருநாள் தொழுகைக்கு முன்னதாகவே அறுத்து பலியிடலாம் என்றும் கூறுகின்றார். முகநூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பதிவை முன்வைத்து குர்ஆன் சுன்னா ஒளியில் பெருநாள் தொழுகை கடமையானதா அல்லது சுன்னத்தானதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பெருநாள் தொழுகை பற்றி 4 மதுஹபுகள் சார்ந்து 3 விதமான கருத்துக்களை நாம் காணலாம். ஒரு சிலர் ஹனஃபி மதுஹப் உட்பட அது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாயமானது, ஃபர்த் ஐன் என்று ஒரு சாரார் கூறுகின்றார்கள். அல் குர்ஆனிலே நீங்கள் தொழுது அறுத்து பலியிடுங்கள் என்ற 108வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை முன்வைத்து இந்த கருத்தை கூறுகின்றார்கள். நபி அவர்கள் வாழ்நாள் முழுதும் அதனை தொழுதார்கள் என்றும் காரணம் கூறுகின்றார்கள். ஆனால் ஷாஃபி மாலிகி மதுஹபிலே இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா மட்டுமேயாகும் என கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த இரண்டிற்கும் மத்தியில் ஃபர்த் கிஃபாயா, சமூகத்தில் ஒரு சிலராவது செய்வது கட்டாயமானதாகும், ஒரு சிலர் செய்துவிட்டால் அந்த கடமை நீங்கிவிடும் என்ற கருத்தை கூறுகின்றார்கள். அழகியதோர் முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருக்கின்றது. நெருவழி நடக்கின்ற முஸ்லிம்கள் நபியின் காலத்தில் இல்லாத இந்த 4 மதுஹபுகள் உட்பட வஹியை தவிர இது போன்றவற்றின்பால் திரும்ப வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. மதுஹப் சார்ந்தவர்களுக்குத்தான் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட தூதருக்கு மாற்றமாக ஃபத்வா கொடுக்கின்ற மிக மோசமான அசட்டு தைரியம் அவர்களுக்குத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் இதனை விட்டும் பாதுகாக்க வேண்டும். எப்படியோ இந்த பெருநாள் தொழுகை என்பது இது கடமை கிடையாது. அதே நேரம் கடமையான தொழுகைகளை விட வலியுறுத்தி பெருநாள் தினத்திலே அந்த தொழுகையும் உபதேசமும் ஒன்று கூடுகின்ற அந்த முக்கிய நிகழ்வில் தொழக்கூடாத பெண்கள் கூட, பெரும்பாலும் வெளியில் செல்லாத பருவ வயதை அடைந்த வீட்டிலேயே இருக்கின்ற கன்னி பெண்கள், இவர்கள் கூட அந்த தொழுகைக்கு அல்லது தொழும் திடலுக்கு வருமாறு நபி அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். எனவே நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய நபியின் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். நபியும் நபி தோழர்களும் நபியுடைய காலத்தில் பெருநாள் தொழுகையை தொடராக ஒவ்வொரு பெருநாளிலும் அதற்குரிய நேரத்திலே தொழுதார்கள். ஒவ்வொருவரும் அங்கே வருமாறு நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் அதே நேரம் இதனை தொழாத ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் குற்றவாளியாகும் அளவிற்கு இது கடமையானதா என கேட்டால் அப்படி கிடையாது என்பதை தெளிவாக கூறிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரி உட்பட ஏனைய நூல்களிலே பார்க்கலாம். சஹீஹ் புகாரியிலே 46வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ். ஒரு மனிதர் வந்து இஸ்லாம் பற்றி நபியிடம் கேள்வி கேட்கின்றார். அதிலே ஒரு கேள்வி, இஸ்லாம் பற்றி நபி அவர்கள் கூறும்போது 5 ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, இரவு பகல் என்ற முழுமையான ஒரு நாள், அந்த நாளிலே 5 நேரம் தொழ வேண்டும், இது இஸ்லாத்தின் அடிப்படை. அப்போது அந்த மனிதர் ஹல் அலைய கைருஹா, இது அல்லாத ஏதேனும் நான் தொழ வேண்டுமா என கேட்டதற்கு தெளிவாக கூறினார்கள், லா, இல்லை, தேவையில்லை. இல்லா அன் தத்தவ்வா, நீராக விரும்பி மேலதிகமாக நீர் தொழுதாலே தவிர 5 நேர தொழுகையை தாண்டி ஏனைய எந்த ஒன்றும் உம்மீது கடமை கிடையாது என தெளிவாக நபி அவர்கள் கூறினார்கள். இதிலே எந்த கூடுதலும் குறைவும் செய்ய மாட்டேன் என இறுதியிலே அந்த மனிதர்
செல்லும்போது கூறுகின்றார். அப்படி என்றால் சொல்வது போன்று உண்மையாக இவர் நடந்து கொண்டால் இவர் வெற்றி அடைவார் என்று கூட நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே குர்ஆன் சுன்னா ஒளியில் மிக தெளிவாக பெருநாள் தொழுகை என்பது கடமை கிடையாது. கடமையான ஜும்மா போன்ற தொழுகைகளை விட இன்னும் அதிகமாக இந்த தொழுகைக்கு ஒன்று கூடுமாறு நபி அவர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் கட்டளையிட்டார்கள். எப்படியோ பெருநாள் தொழுகை குர்ஆன் சுன்னா ஒளியிலே கடமை கிடையாது என்பதே வஹியின் தீர்ப்பாகும்.